அல்லாஹ்விற்கே உரியன. அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்னென்றும் உண்டாவதாக என கூறியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இன்றைய தினம் நான் உங்களுக்கு முன்னால் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு உயர்வை தரும் ஓரிரை கொள்கை. இந்த உலகத்திலே மனிதர்களாக நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வின் மூலமாக நம்மோடு இந்த உலகத்திலே பல விலங்குகள் படைக்கப்பட்டிருக்கின்றது, கால்நடைகள் படைக்கப்பட்டிருக்கின்றது, பறவைகள் படைக்கப்பட்டிருக்கின்றது, மீன் இனங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றது, புழு பூச்சி இனங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றது, தாவர வர்க்கங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றது. ஏன் இந்த வானம் பூமி படைக்கப்பட்டிருக்கின்றது, கிழக்கு மேற்கு படைக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி எண்ணற்ற பல படைப்புகள் மனிதனை தவிர்த்து அல்லாஹ்வால் தான் படைக்கப்பட்டிருக்கின்றன. எப்படி மனிதன் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டிருக்கின்றானோ அப்படித்தான் மனிதனை தவிர அல்லாஹை தவிர உள்ள அனைத்தும் மனிதனோடு படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளும் அந்த அல்லாஹ்வின் மூலமாகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றன. நம்மை படைத்தவன் இறைவன் மட்டுமல்ல, இவ்வுலகத்திலே உள்ள அனைத்தையும் படைத்தவன் அல்லாஹ் தாலாவாக இருக்கின்றான் என்பதை அல்லாஹ் திருமறையிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். வானத்தையும் பூமியையும் படைத்தவன் இறைவன் என்பதை சூரத்து ரஅதுடைய 16வது வசனம் நமக்கு தெரிவிக்கின்றது. குல் மர் ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் யார் என்று கேட்டால் சொல்வாயாக குலில்லா, அல்லாஹ் தான் என்பதாக. வானங்களையும் பூமியையும் படைத்தவன் அல்லாஹ் தான். அதுபோல இரு கிழக்கு மேற்குகளின் படைப்பாளன் அல்லாஹ், 2 கிழக்கு மேற்குகளையும் படைத்தவன் அல்லாஹ் தான். சூரத்து ரஹ்மானிலே அல்லாஹ் கூறுகின்றான், ரப்புல் மஷ்ரிகைனி வ ரப்புல் மக்ரிபைனி, 2 கிழக்குகளுடைய 2 மேற்குகளுடைய படைப்பாளனாக அல்லாஹ் இருக்கின்றான். மனிதனாக இருக்கக்கூடிய நம்மை படைத்தவன் யார்? அதே அல்லாஹ் தான் என்பதை சூரா அன்பியாவினுடைய 56வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான். காலபர் ரப்புக்கும் ரப்பு ஸமாவாதி வல் அர்த், மாறாக உங்களுடைய ரப்பு யார் என்று சொன்னால் 7 வானங்களையும் 7 பூமியையும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் அவன்தான் உங்களுடைய படைப்பாளர். நமக்கு முன்னால் வாழ்ந்த நமது மூதாதையர்களுடைய படைப்பாளர் அல்லாஹ் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் படைப்பாளன் அல்லாஹ் என்று அல்லாஹ் தனது திருமறையிலே கூறுகிறான். காலபர் ரப்புக்கும் வ ரப்பு ஆபாயிக்கும் அல்லவரை, உங்களுடைய ரப்பு அல்லாஹ் தான். இன்னும் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மூதாதையருடைய ரப்பு அல்லாஹ் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை அனைவருடைய, இன்னும் நம் வரை நம்மில் ஒவ்வொருவரையும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் அல்லாஹ்வாக இருக்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் அல்லாஹ். சூரத்து ஷுஆராவுடைய 48வது வசனம், ரப்பி மூசா வ ஹாரூன், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன். அது மட்டுமல்ல, அல்லாஹை தவிர உள்ள அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் அல்லாஹ் தான் என்பதை சூரத்துல் அன்ஆமுடைய 164வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான். நபியே, நீங்கள் கேளுங்கள், அகைரல்லாஹி அபகி ரப்பன் வ ரப்பு குல்லி ஷை, அனைத்து வஸ்துக்களுடைய படைப்பாளனாக அல்லாஹ் இருக்க அவன் அல்லாத வேறொருவரை நான் படைப்பாளனாக தேர்ந்தெடுத்துக் கொள்வேனா என்று நீ கேள்வி என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். இப்படி பார்த்தோம் என்று சொன்னால் வானம் பூமி இவைகளிலே அந்த 2க்கும் இடைப்பட்ட இவைகளிலே இருக்கக்கூடிய அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் யாரென்றால் அல்லாஹ் ஒருவன். நமக்கு மட்டும் நம்மை படைத்தவன் மட்டுமல்ல, இப்பேரண்டத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடியவனாக அவன் தான் இருக்கின்றான். மனிதனோடு படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களும் அந்த அல்லாஹ் ஒருவனை அவைகளை படைத்த அவன் ஒருவனையே தான் வணங்கி கொண்டிருக்கின்றன.
அவன் ஒருவனையே வணங்குவதற்கு பெயர் தௌஹீத். அவனுடன் மற்றவைகளை இணைத்து வணங்குவதற்கு பெயர் இணை வைத்தல், ஷிர்க் என்பதாக கூறப்படும். மனிதன் அல்லாமல் பிற படைப்புகள், வானம் பூமியிலே இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளும் அவனை படைத்த அல்லாஹ் ஒருவனையே அனைத்தும் வணங்கி கொண்டிருக்கின்றன. அவையெல்லாம் ஏகத்துவத்தில் இருக்கின்றன, ஷிர்கிலே இருக்கவில்லை. ஏதாவது ஒரு வஸ்து அல்லாஹோடு அல்லாஹுடைய படைப்புகளையும் இணைத்து வணங்குகின்றதா என்றால் நிச்சயமாக கிடையாது. மனிதனை தவிர மனிதன் தான் அல்லாஹையும் வணங்கி கொண்டு அல்லாஹுடைய படைப்புகளையும் வணங்குகிறான். வானவர்களை பற்றி அல்லாஹ், அவருடைய வணக்கத்தை பற்றி அல்லாஹ் சூரா அராஃபிலே 206வது வசனத்திலே கூறுகிறான். அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த மலக்குமார்கள் அவர்கள் தங்களுடைய வணக்கத்திலே பெருமை அடைப்பது கிடையாது. வானவர் அனைவரும் அல்லாஹை தஸ்பீஹ் செய்கின்றார்கள். அவனையே வணங்கிக் கொண்டிருக்கின்றார், அவனுக்கு சுஜூத் செய்கின்றார். வானவர்களை படைத்தவன் அல்லாஹ் தஆலா, அந்த அல்லாஹ் ஒருவனைத்தான் அவர்கள் வணங்குகிறார்கள். அதுபோல இந்த வானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், பூமியை எடுத்துக்கொள்ளுங்கள், சூரியனை எடுத்துக்கொள்ளுங்கள், சந்திரனை எடுத்துக்கொள்ளுங்கள், நட்சத்திரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், மலைகளை எடுத்துக்கொள்ளுங்கள், மரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், இன்னும் எண்ணற்ற பல உயிரினங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அவைகளை எல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் அல்ல, அவன் ஒருவனையே தான் அவைகள் அனைத்தும் வணங்குகின்றன. அவைகளுடைய வணக்கத்திலே அல்லாஹை தவிர வேறு யாரையும் அவைகள் கூட்டாக ஆக்குவது கிடையாது என்பதை சூரா ஹஜ்ஜுடைய 18வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறார். நீங்கள் பார்க்கவில்லையா? நிச்சயமாக அல்லாஹ் அவனுக்கு வானத்திலே உள்ளவைகளும் பூமியிலே உள்ளவைகளும் சஜிதா செய்கின்றன. சூரியன் சஜிதா செய்கின்றது, சந்திரன் சஜிதா செய்கின்றது, நட்சத்திரங்கள் சஜிதா செய்கின்றது, மலைகள் சஜிதா செய்கின்றது, மரங்கள் சஜிதா செய்கின்றது, ஊர்வன நடப்பன போன்ற அனைத்து உயிரினங்களும் சஜிதா செய்கின்றது என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் மற்ற அனைத்தும் சஜிதா செய்யக்கூடியது என்று பொதுவாக சொல்லக்கூடிய அல்லாஹ் மனிதனை மட்டும் சொல்லுகின்றான். மனிதர்கள் அதிகமானவர்கள் சஜிதா செய்கின்றார்கள். இன்னும் அதிகமானவர்கள் அவர்களுக்கு வேதனை கடமையாகிவிட்டது என்பதாக கூறுகிறார். அல்ல, மனிதனை தவிர உள்ள அனைத்தும் அவனை படைத்த ஒருவனைத்தான் அவைகள் அனைத்தும் வணங்கிக் கொண்டிருக்கின்றன. அவைகள் தங்களுடைய வணக்கத்திலே அல்லாஹ்வுடைய படைப்புகளை கூட்டாக்குவது கிடையாது. ஆனால் மனிதன் மட்டும், மனிதர்களே பெரும்பாலானவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அல்லாஹ் ஒருவனை வணங்குகின்றார்கள். இன்னும் அதிகமானவர்கள் அவர்களுக்கு வேதனை கடமையாகிவிட்டது என்று சொல்லுகின்றார் என்றால் அவர்கள் அல்லாஹ்வை வணங்கவில்லை, அல்லாஹ்வை வணங்குவதோடு அல்லாஹ்வுடைய படைப்புகளையும் சேர்த்து வணங்குகின்றார்கள். அல்லாஹ்வை விடுத்து மற்றவைகள் அல்லாஹ்வுடைய படைப்புகளை வணங்கக்கூடியவர்கள் ஒரு சாரார். இன்னும் ஒரு சாரார் அல்லாஹ்வோடு சேர்த்து அல்லாஹ்வுடைய படைப்புகளையும் வணங்கக்கூடியவர்கள். இந்த இரு சமுதாயத்தினர்களும், இந்த இரு பிரிவினரும் நரகத்திற்கு உரித்தவர்கள். ஆனால் சுவனத்திற்கு உரித்தானவர்கள் யார் என்றால் அல்லாஹை மட்டுமே வணங்கக்கூடிய, தங்களுடைய வணக்கத்திலே அல்லாஹ் அல்லாதவைகளை கூட்டாக ஆக்காமல் இருக்கக்கூடிய அந்த முவஹிதீன்கள், ஓரிரையாளர்கள், அவர்களுக்குத்தான் சுவனம் இருக்கின்றது. போல பாருங்கள், நட்சத்திரங்கள், மரங்கள் இவைகள் கூட அவனை படைத்த அல்லாஹ் ஒருவனையே வணங்கி கொண்டிருக்கின்றன என்று அல்லாஹ் சூரா ரஹ்மானுடைய 6வது வசனத்திலே கூறுகிறான். நட்சத்திரமும் இன்னும் மரங்களும் அல்லாஹ்வை சுஜூதா செய்கின்றன. அவை இரண்டும் அல்லாஹ்வை சுஜூதா செய்கின்றன. அவைகளை படைத்த அல்லாஹ் ஒருவனையே அவர்கள் என்ன செய்கின்றன? வணங்கி வழிபடுகின்றன. அதுபோல மனிதர்களுக்கும் அல்லாஹ் என்ன கட்டளையிடுகின்றான்? அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும் என்று கட்டளையிடுகின்றான். சூரா நஜ்முடைய 62வது வசனத்திலே அல்லாஹுக்கு நீங்கள் சஜ்தா செய்யுங்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹுக்கு மட்டும் சஜ்தா செய்யுங்கள், அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள். அல்லாஹ் கட்டளையிடுகின்றான்.
போல பார்த்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே அதிகமானவர்கள் அல்லாஹ்வை இணை வைத்தவர்களாகத்தான் விளங்குகின்றார்கள் என்பதை மற்றொரு வசனத்திலே கூறுகிறான். அவர்கள் அதிகமானவர்கள் அல்லாஹுக்கு இணை வைப்பை தவிர அல்லாஹ்வை ஈமான் கொள்வது கிடையாது. அவர்களே, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் மனிதனை தவிர உள்ள அனைத்து படைப்பினங்களும் எந்த அல்லாஹ் ஒருவனையே வணங்குகின்றனவோ அந்த அல்லாஹ் ஒருவனையே நாம் வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வை ஒருவனை அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவதற்கு பெயர்தான் தௌஹீத். அல்லாஹ்வோடு சேர்த்து அல்லாஹ் அல்லாதவற்றையும் வணங்குவதற்கு பெயர் ஷிர்க், இணை வைப்புடன். அல்லாஹையும் வணங்காமல் அல்லாஹுடைய படைப்பினங்களை மட்டுமே வணங்கக்கூடியவர் இறை நிராகரிப்பாளர். நாம் இறை நிராகரிப்பாளராகவும் இருக்கக்கூடாது, இணை வைக்கக்கூடியவராகவும் இருக்கக்கூடாது. அல்லாஹ் ஒருவனை வணங்கக்கூடிய தௌஹீதுடைய கொள்கையிலே நாம் இருக்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால் அந்த தௌஹீது கொள்கைதான் உள்ளத்திலே தௌஹீதை ஏற்று செயலிலே தௌஹீதை அல்லாஹ்வை மட்டுமே வணங்குகின்ற பொழுது இந்த தௌஹீது நம்மை உயர்வான மனிதர்களாக ஆக்குகிறது. இன்றையவர்களே, உலகத்திலே மிகவும் சிறந்த செயல் எது என்று சொன்னால் அதுதான் தௌஹீத். ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, யா ரசூலுல்லாஹ், அமல்களே மிக சிறந்தது, செயல்பாடுகளிலே மிக சிறந்தது எது என்று கேட்கப்பட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல் ஈமானு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்புதல். முதல்ல நம்பிக்கை, ஈமான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற கலிமாவை, வணக்கத்திற்குரியவர் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற அந்த கலிமாவை நாம் நாவால் மொழிந்து உள்ளத்தால் உறுதி கொள்வது, இதுதான் தௌஹீத். இந்த தௌஹீத் கலிமாதான், இதை மொழிவதுதான், இதை உள்ளத்திலே ஆழ பதித்து ஈமான் கொள்வதுதான் உலகத்திலேயே தலையான சிறந்த செயல் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். நபிமார்கள், அனைத்து நபிமார்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் நமது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை அனைவரும் இந்த தௌஹீதின் பார்த்தான் அழைத்திருக்கின்றார்கள் என்பதை சூரா அன்பியாவுடைய 25வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறார். வமா அர்ஸல்னா மின் கப்லிக மின் ரசூலின் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன். நபியே, உமக்கு முன்னால் எந்த ஒரு தூதராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கெல்லாம் நாம் வகை அளித்து விட்டது என்னவென்றால் அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன், என்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமே இல்லை, ஆகவே நீங்கள் அனைவரும் என்னையே வணங்க வேண்டும் என்றுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை அனைவருக்கும் அறிவிக்கப்பட்டது. அதுதான் ஏகத்துவம். அந்த ஏகத்துவத்தின் பார்த்தான் அனைத்து நபிமார்களும் அழைத்து விடுத்திருக்கின்றார்கள். அதுபோல மனிதர்கள் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஏகத்துவத்தின் பார்த்தான் அழைக்கிறார். சூரா முஹம்மதுடைய 19வது வசனம் இதை தெரிவிக்கிறது, ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். தௌஹீத் என்பது அல்லாஹ் தஆலாவின் மீது உண்டான உரிமை. அடியார்கள் அல்லாஹ்வின் மீது செலுத்தக்கூடிய உரிமை எது என்று சொன்னால் இந்த தௌஹீதாக இருக்கின்றது. ஏனென்றால் அவன்தான் நம்மை படைத்தவன், அவன்தான் நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன், அவன் ஒருவனையே நாம் வணங்க வேண்டும். முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாயிலாக ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார், ஹக்குல்லாஹி அலல் இபாத் அன் யஅபுதுஹு, அடியார்கள் மீது அல்லாஹ்வுடைய உரிமை என்னவென்றால் அந்த அல்லாஹ்வையே மனிதர்கள் வணங்க வேண்டும். அப்படி வணங்கிவிட்டால் அவன் என்ன செய்வான்? நாளை மறுநகத்திலே தண்டிக்க மாட்டான். வலா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அந்த வணக்கத்திலே அல்லாஹ்வோடு யாரையும் கூட்டாக ஆக்கக்கூடாது. யாரையும் கூட்டாக்காமல் அல்லாஹ் ஒருவனையை வணங்க வேண்டும். அதற்குத்தான் இவ்வுலகத்திலே உள்ள அனைத்து படைப்புகளும் படைக்கப்பட்டிருக்கின்றன, அவ்வாறே செயல்பட்டு கொண்டிருக்கின்றன.
அல்லாஹை தவிர உள்ள அனைத்து படைப்புகளும் இந்த மனிதனுக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கின்றது. மனிதன் அல்லாஹை வணங்க வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றான். ஆனால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மற்ற அனைத்து வஸ்துக்களும் அல்லாஹுடைய கட்டளையின் அடிப்படைத்தான் செயல்பட்டு வருகின்றது. மனிதனை தவிர என்பதை பல வசனங்களின் மூலமாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்பிற்கிடையவர்களே, தௌஹீதின் மூலமாக, ஏகத்துவத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. உலகத்திலே நாம் எத்தனையோ செயல்களை செய்கின்றோம். தொழுகின்றோம், நோன்பு வைக்கின்றோம், ஜகாத் கொடுக்கின்றோம், ஹஜ் செய்கின்றோம், குர்ஆன் ஓதுகின்றோம், தஸ்பீஹ் செய்கின்றோம், அடுத்தவர்களுக்கு நல்லது செய்கின்றோம். இப்படி நாம் செய்யக்கூடிய நல்லறங்களுக்கு உண்டான பலன் நமக்கு அல்லாஹ்விடமிருந்து கிடைக்க வேண்டும் என்றார். இதற்குரிய பலனை கொடுக்கக்கூடியவன் யார்? அல்லாஹ். அல்லாஹின் மூலமாக அந்த செயல்களுக்குரிய கூலிய நிரப்பமாக கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தௌஹீத் என்பது அவசியம், ஏகத்துவம் என்பது அவசியம். அல்லாஹ் ஒருவனை நம்பாமல், அவன் ஒருவனை வணங்காமல் நாம் எவ்வளவுதான் நல்லறங்கள் செய்தாலும் சரி, அந்த நல்லறங்கள் ஏற்கப்படாது. இந்த அளவிற்கு அவருடைய உள்ளத்திலே தௌஹீத் ஆழமாக பதிந்திருக்கின்றதோ, ஏகத்துவம் ஆழமாக இருக்கின்றதோ, இந்த அளவிற்கு நாம் அந்த அல்லாஹ் ஒருவனை வணங்கி வழிபடுகின்றோமோ அந்த அளவிற்கு தான் நமது செயல்பாடுகளுக்குரிய கூலிகள் கொடுக்கப்படும். அன்பியாவிலே 94வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா கூறுகிறான், فَمَنْ يَعْمَلْ مِنَ الصَّالِحَاتِ وَهُوَ مُؤْمِنٌ فَلَا كُفْرَانَ لِسَعْيِهِ وَإِنَّا لَهُ كَاتِبُونَ. அல்லாஹ் தஆலா ஒருவனே ஈமான் கொண்ட நிலையிலே யார் நல்லறங்கள் செய்கின்றானோ அவர்கள் ஃபலா குஃப்ரான லிஸஹி, அவருடைய அந்த முயற்சி மறுக்கப்படுவதற்கு அல்ல, அந்த முயற்சிகளுடைய கூலி அவர்களுக்கு அதிகம் அதிகம் கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஒயின்னா லஹு காத்திபூன், அவர்கள் செய்த அந்த நல்லறங்களை நாம் அவர்களுடைய ஏட்டிலே பதிவு செய்கின்றோம் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார். நாம் செய்யக்கூடிய நல்லறங்களுக்கு முழுமையான கூலி வேண்டும் என்றால் நாம் அல்லாஹ் ஒருவனையே இறைவனாக ஏற்று அவன் ஒருவனையே வணங்க வேண்டும். எந்த அளவிற்கு ஈமான் வலுவடைந்திருக்கின்றதோ அந்த அளவிற்கு அந்த நம்மளுடைய அமல்களுக்கு உண்டான கூலியும் நிரப்பமாக கிடைக்கும். அமல்களுடைய அந்த ஈமானுடைய தரம் குறைய குறைய நமது நல்லறங்களுடைய அந்த கூலியும் குறைவாகத்தான் கிடைக்கும். ஆக அமல்கள் ஏற்கப்படுவதற்கு தௌஹீத் என்பது, ஏகத்துவம் என்பது அவசியமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே ஒரு மனிதன் நிம்மதியான வாழ்வு வேண்டும் என்றால், பயத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு தௌஹீத் அவசியமானதாக இருக்கின்றது. அண்ணாமலை 82வது வசனம், அல்லதீன ஆமனோ, ஈமான் கொண்டு அல்லாஹ் ஒருவனை ஏற்று அவன் எவை எவைகளெல்லாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றானோ அவைகளை நம்பி வலம் எல்பிசு ஈமானஹும் பிதுல்மின், அவர்களுடைய அந்த இறை நம்பிக்கையிலே அநியாயத்தை சுருக்கை கலக்காமல் அந்த ஒருவனையே வணங்கி அவனை வழிவிடக்கூடியவர்கள் உலாஇக லஹும் வல்லாம், அவர்களுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது, அச்சமட்டு இருப்பவர்கள். அச்சமட்டு இருப்பது என்று சொன்னால் என்ன? இந்த உலகத்திலே நமக்கு நல்ல வாழ்வு கிடைக்குமா, கிடைக்காதா? ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்தால் நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கும். உலகத்திலே வெற்றி, மறுலகத்திலே என்ன சுவனம் கிடைக்குமா, கிடைக்காதா? அந்த அச்சம் தேவையில்லை ஈமான் கொண்டவர்களுக்கு. தௌஹீத்வாதிகளுக்கு அந்த அச்சம் தேவையில்லை. ஈமான் உங்களுடைய உள்ளத்திலே வலுவானதாக இருந்து அதனுடைய அடிப்படையிலே நல்லறங்கள் நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த உலகத்திலே நல்லதொரு வாழ்வு இருக்கின்றது, மறுலகத்திலே உங்களுக்கு சுவனம் இருக்கின்றது. இவ்வாழ்வை பற்றி உண்டான அச்சம், மறுலகத்திலே நரகம் கிடைத்து விடுவோம் என்கின்ற அச்சம் தேவையில்லை தௌஹீத்வாதிகளுக்கு. மாறாக வரும் வகுத்ததோர், அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள், அவர்கள்தான் வெற்றியாளர்கள். ஏன்? அவர்கள் இருக்கக்கூடிய கொள்கை தௌஹீத் கொள்கை. அந்த தௌஹீதுடைய கொள்கையின் அடிப்படையிலே அவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றது. ஆதலால் அந்த செயல்பாடுகளுக்கு உண்டான கூலி 100% முழுமையாக அவர்களுக்கு அளிக்கப்படும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆக அன்பர்களே, அல்லாஹ்வியார்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அனைத்து வஸ்துக்களும் எப்படி அவனை படைத்த, அவைகளை படைத்த அந்த ஒருவனையை வணங்கி வழிபடுகின்றதோ அதே அடிப்படையில் நாமும் அவன் ஒருவனையே
நாம் யாரை அல்லாஹ்வாக ரப்பாக ஏற்று கொண்டிருக்கின்றோமோ அந்த ஒருவனையே நாம் வணங்க வேண்டும். அவனுக்கு வணங்கக்கூடிய அந்த வணக்கத்திலே பிற படைப்பினங்களை கூட்டாக ஆக்கக்கூடாது. இப்படி ஆக்காமல் வணங்கினோம் என்று சொன்னால் அந்த தொகையில் நம்மை மிக உயர்வான இடத்திற்கு கொண்டு செல்லும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது என கூறியவனாக என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் கதீரன் கமா பஅத். அன்பிற்கினியவர்களே, தௌஹீத் ஏகத்துவம், இந்த ஏகத்துவத்தின் காரணமாகவே இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய படைப்புகள் அனைத்தும் அவன் ஒருவனையே வணங்கி வழிபடுகின்றன. மனிதர்களில் இரண்டு சாரார்கள் இருக்கின்றார்கள். ஏகத்துவத்திலே வாழக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய படைப்பினங்களையும் வணங்கக்கூடியவர்கள், ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். அல்லாஹ் ஒருவனையே வணங்கக்கூடிய ஏகத்துவவாதிகளுக்கு இந்த உலகத்தில் ஏற்றம் கிடைக்கின்றது. அவருடைய வாழ்வு நல்லதொரு வாழ்வாக அமையும், இவ்வுலகத்திலும் ஒரு உலகத்திலும். ஏகத்துவத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? ஒரு மனிதன் ஏகத்துவத்தை தன்னுடைய உள்ளத்திலே ஏற்று அவன் அல்லாஹ் ஒருவனையே வணங்கி வழிபட்டான் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு அவன் செய்யக்கூடிய நன்மைகள் பன்மடங்காக கிடைக்கின்றது. நம்மளுடைய அமல்கள் இருக்கின்றது அல்லவா, நாம் செய்யக்கூடிய அமல்கள், தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ், இஸ்திக்ஃபார், தௌபா மற்றும் இறை வணக்கம், இவைகளின் மூலமாக நமக்கு கிடைக்கப்படக்கூடிய நன்மை பன்மடங்காக, 2 மடங்காக, 4 மடங்காக, 10 மடங்காக, 100 மடங்காக, அதிகமான மடங்குகளாக நமக்கு அதனுடைய நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர் என்ன செய்ய வேண்டும்? ஏகத்துவத்திலேயே நிலைத்திருக்க வேண்டும். அல்லாஹ் ஒருவனையே இறைவனாக ஏற்று அவன் ஒருவனையே வணங்கி வழிபட வேண்டும் என்பதை சூரா நிசாவினுடைய 173வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறார். فَأَمَّا الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ فَيُوَفِّيهِمْ أُجُورَهُمْ وَيَزِيدُهُم مِّن فَضْلِهِ. இவர்கள் அல்லாஹ்வை ஏற்று அல்லாஹ்வை இறைவனாக ஏற்ற நல்லறங்கள் செய்கின்றார்களோ அவர்களுடைய கூலியை அல்லாஹ் தஆலா நிரப்பமாக கொடுப்பார். இன்னும் அவருடைய கூலிக்கு விட அதிகமானவற்றை அவனுக்கு ருட்டுக்கோடிப்பாக கொடுப்பார். ஏன்? அவருடைய உள்ளத்திலே தௌஹீத் இருக்கின்றது, ஏகத்துவம் இருக்கின்றது. அதுபோல ஏகத்துவவாதிகளுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும், அவருடைய தவறுகள் அழிக்கப்படும். அவருடைய பாவம் செய்யாதவர்கள் யாருமே கிடையாது, அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். அந்த பாவங்கள் நம்முடைய தௌபாவின் மூலமாக அழிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், நம்முடைய தவறுகள் அல்லாஹ்வால் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வே முழுமையாக அவன் மீது முழுமையான நம்பிக்கையை வைத்து அவனையே வணங்கி வழிபட வேண்டும். பூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாயிலாக அறிவிக்கப்படுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினால் அல்லாஹ் கூறுவதாக, வமன் லகியனி பி குராபில் அருதி ஹதியத்தன் லா யுஸ்ரிகு பி ஷைஅன் லகியஹு அல்லாஹு பிமித்லிஹி மக்ஃபிரத்தன். ஒரு மனிதர் அல்லாஹ்விற்கு எந்த விதமான இணை வைப்பையும் செய்யாமல் பூமி நிரம்ப தவறுகளை கொண்டு வந்தாலும் அல்லாஹ் மூலமாக அவர் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த மக்ஃபிரத்தை பூமி நிரம்ப கிடைப்பதாக பெற்றுக் கொள்வார். எந்த அளவிற்கு பாவம் செய்தாலும் ஏகத்துவம் அது உள்ளத்திலே இருந்தது என்று சொன்னால், வணக்கத்திலே அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்கி வந்தோம் என்று சொன்னால் அந்த மனிதனுக்குரிய கூலி என்பது நிரப்பமாக கிடைக்கின்றது என்பதோடு மட்டுமல்ல, பாவம் செய்தால் அதை அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகின்றான், தவறுகள் அளிக்கப்படுகின்றது. ஆக எண்ணற்ற பல நலன்கள் இருக்கின்றது. இந்த ஏகத்துவத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அந்த ஏகத்துவத்தினுடைய அடிப்படைகளை நாம் செயல்படுவதன் மூலமாக கண்ணியமிக்க அல்லாஹ்வியார்களே, இந்த ஏகத்துவம் என்பது ஒரு மனிதனுக்கும் உயர்வைத்தான் தருகின்றதை தவிர யாருக்கும் தாழ்வை தருவதில்லை. அன்புக்கினியவர்களே, அல்லாஹ்வை தவிர மற்ற அனைத்து உயிரோஉள்ளவைகளும் உயிரற்றவைகளும் இந்த இறைவனால் படைக்கப்பட்டிருக்கின்றதோ அவன் ஒருவனையே வணங்கி கொண்டு வருகின்றன. அவைகள் தங்களுடைய வணக்கத்திலே அவனுடைய படைப்பை கூட்டாக ஆக்குவது கிடையாது.
ஏகத்துவத்திலே மிகவும் ஸ்ட்ராங்காக இருந்து அவன் ஒருவனையே வணங்குகின்றான். அதுபோல மனிதர்களாகிய நாம் அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும். அந்த வணக்கத்திலே அல்லாஹுடைய அடிமைகளை கூட்டாக ஆக்கக்கூடாது. எந்த ஒரு பிற மனிதர்களையோ அல்லது விலங்கினங்களையோ சூரியனையோ சந்திரனையோ நட்சத்திரங்களையோ அல்லது பிற மனிதர்களையோ அல்லது நபிமார்களையோ அல்லது சைத்தான்களையோ அல்லது மலக்குகளையோ யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவரும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவர்கள். அவர்கள் யாரையும் அல்லாஹுடைய வணக்கத்தோடு கூட்டாக ஆக்கக்கூடாது. அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும். அவன் ஒருவனைத்தான் உலகத்திலே படைக்கப்பட்ட அனைத்தும் வணங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த ஒருவனை மட்டும் நாம் ஈமான் கொண்டு அவன் ஒருவனையே வணங்குகின்ற பொழுது நம்மளுடைய வாழ்விலே உயர்வு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எல்லாம் அல்ல அல்லாஹ் நாம் அனைவரையும் உயர்வை தருகின்ற ஏகத்துவத்திலே நிலைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துள்ள முடிவானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹுதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.